guys, welwelcome to my channel Kids Cartoon Tamil. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ கிராணி வீட்டுக்குள்ளே போக போகிறோம். கிராணிகிட்ட ட்ரெயின் எஸ்கேப் பண்ணணும் எப்படியாவது. கேட்டை ஓப்பன் பண்ணி போவோம். உள்ளே போனோன்னே கிராணி வந்து அடிச்சிடும். நம்ம கிராண்ட்பா ஸ்லெண்ட்ரியாவை எல்லாரையும் வச்சுருக்கோம். யார் வந்து நம்மளை அடித்து கொள்ள போகிறாங்கன்னு தெரில. பார்த்து போகணும். கேட்டை திறந்து போவோம். கேட்டை திறந்தோடனே கிராண்ட்பா வந்து சுட்டாலும் சுட்டுருவோம். மொட்டை மண்டை பார்த்து உஷா போகணும். சத்தம் போடாமல் போகணும். கேட்டை திறந்தாலே பயமாக இருக்கே. வீட்டுக்குள்ளெல்லாம் குகைலாம் கட்டி வச்சுருக்காங்களே. ஐயோ, வீட்டுக்குள்ளே எதுக்குடா ட்ரெயின் போட்டு வச்சுருக்கீங்க? பரவாயில்ல, நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக கேட்டை திறந்து போவோம். இப்போ யார் வந்து அடிப்பாங்கன்னு தெரியாது. 3 பேரையும் நம்ம வச்சுருக்கோம். இல்லை தேங்காய் வேறு வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. தேங்காய் உடைச்சா காசு கொடுக்குறாங்க. உஷாராக போகணும். டக்குன்னு சொட்டை மண்டை வந்து சுட்டு தள்ளிடுவான். சொட்டை தலையன் செத்து போனவனெலாம் பார்த்து பயப்பட வேண்டியதாக இருக்குது. சொட்டை தலையனை எப்படி போகிறதுன்னு தெரில. இப்போ நம்ம வந்து கிராணி சல்லுன்னு வந்து அடிச்சிருவா. கிளவி என்ன வேகம் நடக்கிறாங்கிறீங்க. ஐயோ, நம்ம நடந்தால் காலை வலிக்குது. கிளவி சலுன்னு வந்து நடந்து காலை உடச்சி விட்றா. உஷாராக நடந்து போகணும். மொட்டைத்தலையன் வரானா பார்ப்போம். பார்த்து உஷா போகணும். மொட்டையன் சுட்ட மண்டை வந்து மண்டையெல்லாம் உடச்சிருவான். ஒரே சூடு தான். பரலோகத்தில் இருக்கும் பரமமிதாவை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஐயோ, உன்னோட எஸ்கேப் போகிறதுக்குள்ள வீடு கட்டி வச்சுருக்காங்களாம். வீடு குகை. ஐயோ, வரான்ப்பா. கிளவி வரான். கிளவிட்டு தப்பிச்சு ஓடிடுறாடே. சல்லுன்னு ஓடு, இல்லைன்னா கிளவி நம்மளை போட்டு தள்ளுவாடா. ரக்குன்னு போய் தப்பிச்சிருவோம். பார்ப்போம். கிளவி 2 பேர் இந்த சைடும் போயிட்டாங்கன்னு வச்சுக்க. நம்ம நைஸாக எல்லாம் யார் போனாங்கன்னே தெரியலையே. இந்த பக்கம் போனாங்களா இந்த பக்கம் போனாங்களான்னு தெரில. எப்படி போகிறது? அச்சோ, எப்படியாவது தப்பி எஸ்கேப் ஆகிடணும். பார்த்து போங்க கைஸ். நம்ம பார்த்து போகணும். இல்லைன்னா கிளவி வந்து அங்கே பத்திரிக்கைலாம் வந்துட்டான். ஒரு ஐயோ சொட்ட தலையா போடா நீனு. சீக்கிரம் ஓடு. அவனை போகிறதுக்குள்ளே நம்ம போவோம். இந்த சென்ட்ரல்லாம் வந்தாலும் வந்துடுவா. ட்ராப்பு போட்டாலும் போட்டிருப்பாங்க. உஷாராக போகணும். டெடி இருக்குது. சரி போவோம். இந்த தேங்காவை போட்டு எடுத்தோன்னா தேங்காய் போட்ட வரத்துக்கு பின்னாடி வந்தாலும் வந்துடுவாங்க. நம்ம உஷாராக போய் தப்பிப்போம். யார் அடிப்பான்னு சொல்ல முடியாது. டக்குன்னு அடிச்சு விடுவாங்க. பார்ப்போம். இதில் என்ன இருக்குன்னு தெரியலையே. யார் வரான்னு தெரில. வந்தாலும் வந்துடுவாங்க. தேங்காவை போட்டுட்டு டெடியை எடுத்துகிட்டு போய் மேலே போட்டோன்னா தொட்டியில் ஸ்லெண்ட்ரியா வந்து போயிடுவா. இல்லைன்னா அவள் வேறு நம்மளை உயிரை எடுத்துருவா. என்ன செய்கிறதுன்னு தெரியலையே. பயமாக இருக்குது. அழகே நீங்கள் பயப்படாதீங்க. எப்படி நம்ம தப்பிச்சிடுவோம் இன்றைக்கி. நான் எத்தனை தடவை சாக போகிறோன்னு தெரில. செத்து தான் தப்பிக்கணும். வந்துட்டான். ஓடு. ஐயோ, சொட்டத்தலையும் வந்துட்டானே. கட்டில் கீழே நுழைஞ்சு வந்தாண்டா மண்டையான். ஒரே அடியில் போட்டு தள்ளிடுவான். இவன்கிட்ட தப்பிக்கணும். பயமாக இருக்குது. இவன் வரத்துக்குள்ளே எஸ்கேப் ஆகிடலான்னு பார்த்தா இவன் கையில் உள்ள துப்பாக்கி மட்டும் பிடிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க கைஸ். நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம். துப்பாக்கி மட்டும் வந்து நமக்கு உண்டிக்கோல் கிடச்சிச்சுண்டா வெப்பனுக்கு எடுத்து அவன் மண்டையிலே டப்புன்னு சுட்டு பார்த்துட்டான். ஐயோ, தப்பிக்கலான்னு பார்த்தா மொட்டை மண்டையை பார்த்துட்டானே. உள்ளே வந்து டக்குன்னு வந்து நம்மளை வந்து அடிச்சிட்டான்னு வச்சுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. வந்து பார்க்குறான்னு பார்ப்போம். பார்த்துட்டு போயிட்டான்னா பிரச்சனை இல்லை. வந்து நம்ம அடிச்சு விட்டான்னு வச்சுக்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இவன்ட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகிடணும். முதல் நாள்லேயே டெத் ஆகிடக்கூடாது. சீக்கிரம் கிளம்பி போயிடணும். பார்ப்போம். வரானான்னு தெரியலையே. வீடே பயங்கரமாக கட்டியிருக்காங்க. வீடு அச்சோ, யாரையும் காணு. சரி, கீழே இறங்கி போவோமா இல்லை மேலே போய் பார்ப்போமா? இதுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்க தெரியல. இதில் ஒன்றுமே இல்லை. வடிவேல் பாக்கெட்டை தூண்டுற மாதிரி ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ஒன்றுமே இல்லாததுக்கு இதுக்குடா இவ்வளோ தூரம் மேலே ஏற விட்டிங்க. கீழே நிற்பாங்களா? யார் நிற்கிறான்னு தெரில. கூக்குன்னு போக வேண்டியதாக இருக்குது. வீட்டை பாருங்க கைஸ். வீட்டுக்குள்ளே என்னென்னமோ வச்சுருக்காங்க. டெடி இருக்குது. டெடி எடுத்துகிட்டு போய் ஸ்லெண்ட்ரியா தொட்டியில் போட்டோன்னு வச்சிங்களேன். மேலே ஓடி போய் டாப்புக்கு ஸ்லெண்ட்ரியா போயிடும். ஒரு ஆளை க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்து பாக்கி 2 பேர் தான். யாரோ வராமல் இருக்குது. யாருன்னே தெரில. சரி போய் எஸ்கேப்பாகும். அடிச்சாண்டா கிளவி. சொட்ட கிளவி சாவடிச்சிட்டாயா. முதல் நாள் எடுத்தா 2வது நாள்லையாவது தப்பிச்சுக்கலாமா? முதல் நாளில் கிளவி எங்கேருந்து வந்தான்னு தெரில. ஒரே போட்டு தலையை காலி பண்ணி விட்டா. மறுபடியும் இந்த கேட்டை திறக்கணுமா? கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்கே. அடப்பாவிகளா, எங்கேருந்து வராண்டே தெரியல கிளவி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். உஷாராதமும்
ரெண்டாவது நாளில் யார்கிட்ட அடி வாங்க போகிறோன்னு தெரில. நாள்லேயே வந்து நம்ம வந்து கிளவிட்டு அடி வாங்கிட்டு செத்துட்டோம். இப்போ ரெண்டாவது நாளில் சொட்டையை வந்து மொட்டையிலே சுட்டுருவோம் உங்களுக்கு. உஷாராக போகும். இது கற்ற விட்டோமா, கற்ற விட்டோன்னு வச்சிங்களேன் கீழே வருவணும். அப்போ வந்து மொட்டைன்ட்ட துப்பாக்கியில் சுட்டு தற்கொலை பண்ணிக்காமல் எஸ் ஆகணும். இது வேறு பக்கத்தில் வந்து வாங்கிட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி தப்பிக்கிறது கடைசியாக நடை தெரியலையே. இது வேறு குகைக்குள்ளே பூந்து முதுகு வலி வந்துடும் உங்களுக்கு. எத்தனை தடவை தான் இந்த குகைக்குள்ளே போகிறது. எங்கே போனாங்கன்னே தெரியல. எங்கே இருக்காங்களா அங்கே இருக்காங்கன்னு தெரியலையே. உஷாராக போகணும். அடிச்செல்லாம் அடித்து விடுவாங்க. யார் இருக்காங்கன்னே தெரியலையே. கிளம்பி வந்துட்டானா வரலையா. இவனுக்கு நம்ம வந்து அலாரம் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு எங்கே இருக்காங்கன்னே தெரில. மேலே தப்பிச்சு போய் ஆஹா வந்துட்டா கிளவி பார்த்துட்டாடா. பார்க்காம இருந்தானா நேராக உள்ளே போயிடுவா. பார்த்துக்கிட்டா இங்கேயே நிற்பாளேவ. இந்த சைடு போயிட்டு வர வரையும் நம்ம இங்கே நிற்கணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம மண்டையிலே ஒரே போட்டுருவா. பார்த்து தான் போகணும். கிராணி கிளவி மோசமான கிளவி இறக்காப்பா. செத்தே எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாலே. உயிரோடு இருக்கும்போது யாரை எவ்வளோ டார்ச்சர் பண்ணிப்பாளோ தெரியலையே. உயிரோடு இருக்கும்போதே பல பேர் இந்த வீட்டில் கொன்று புதைச்சிருப்பாங்க. யாரும் எலும்பு கூட கிடக்கு. எலும்பு கூட்டிலேயே இருந்திருப்பாங்க. இவளுக்கு பயமாக இருக்குது. எப்படி தப்பிச்சு போயிடணும். எப்படி நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வந்தோன்னு நமக்கே தெரில. கனவு மாரி இருக்குது. எப்படியாவது எஸ்கேப் ஆகிடணும். கைப்புள்ள தப்பிச்சிட்றாடே. இவன் போடுறா எஸ்கேப் ஆகுறது. எங்கே போகிறதுனே தெரியலையே. இங்கே இப்போ கிளம்பு இருக்கானா, இங்கே கிளவி இருக்காளா ஒன்றும் புரியல. சரி பார்ப்போம். போகலாமா வேணாமா. வெளில வேணதும் மொட்டை வந்து பொட்டாரம் சுட்டுருவானோ. அட்டஸ்டல் என்ட்ரி வந்துட்டாடா. ஐயோ இவ வேற வந்து பயமுடுத்துறாடா. எப்படி தான் தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. பயப்படாதீங்க நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஐயோ பயப்படாதடா. என்னையை மட்டும் காப்பாற்றினடா டேய். சரி வா போவோம். எங்கே போகிறதுன்னு தெரியலையே. பார்ப்போம். இவன் கற்றுச்சுண்டா வருவான்னு நினைக்கிறேன். வந்தாண்டா எஸ்கேப் ஆகிடலாம். ஐயோ பயமாக இருக்கே. நீங்கள் பயப்படாதீங்க. என்னையை மட்டும் எப்படியாவது காப்பாற்றி விட்ருங்க கைஸ். வாங்க போவோம். யாரையுமே காணு. எங்கே போகிறதுன்னு தெரியலையே. வீட்டுக்குள்ளேயே அண்டர் கிரவுண்டு போட்டு அண்டர் கிரவுண்டில் ட்ரெயின் வச்சுருக்காங்க. பெரிய ஆளுங்களாக இருந்திருப்பாங்க உங்களுக்கு. அவங்க பெரிய ஆளுங்களாம் செத்து பேயாக வந்துட்டாங்க. மன்னர் ஃபேமிலியாக இருந்திருப்பாங்களோ. சரி நம்ம எப்படியா தப்பிச்சிருவோம். இப்படி தப்பிக்கிறதில்ல. வந்துட்டாங்களா வரலையா. யார் போகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதே. யாராவது ஒருத்தங்க உள்ளே போங்கடாடி. போனீங்கன்னா ஆகி போயிடலாம். இன்றைக்கி மறுகலையை சாலா தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படா போகிறது. எவனாவது ஒருத்தன் போனான்னா போக முடியாது. 2 பேருமே இந்த சைடு போனாங்கன்னா அப்படியே ஆகி ஓடிடலாம். நம்ம கைக்கு துப்பாக்கி மட்டும் கிடச்சிச்சின்னா துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு ஆகிட்டுலாம். உண்டிக்கோல் வெப்பனுக்கு எடுத்தோன்னா உண்டிக்கோலையாவது வச்சு அவன் மண்டையை அடிச்சு விட்டு துப்பாக்கி பிடிக்கலாம். ஆஹா 2 பேருமே இங்கே தாங்க போயிருக்காங்க. நம்ம தான் வந்து உட்காந்து இருந்துட்டோம் அவசரப்பட்டு. பரவாயில்ல கொஞ்சம் தூரம் போட்டோம். இந்த அலாரத்தை அடிக்க வச்சுட்டு ஆகிடும். ஆஹா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இங்கே போயிருந்தாங்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த பக்கம் போயிருந்துருக்கலாம். நம்ம இந்த சைடு உள்ளே போன டயத்தில் போயிட்டாங்க. தெரியல சரியா. இது வேறு பக்கத்தில் நின்றுட்டு நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. வாங்கிட்டு அலாரம் அடிச்சுக்கிட்டு. எப்போ பாரு அலாரம் அடிக்குதே. இது அடிக்கிற அடியில் நம்மளுக்கு கிடுகிடுன்னு வந்து அதுக்குள்ளேயே மாட்டி பொம்பளுக்கு ஒருத்தன் போயிட்டான். மொட்டை மண்டை போகிறான்ப்பா. இவன் கிழவியும் போயிட்டா ஆகிடுவோம். ஓடியே போட வேண்டியதான். எங்கே வந்து அடிப்பாளவும் தெரியாது நம்மளை. நம்ம ஆகிடும். ட்ராப்பு போட்டிருப்பாளோ என்னன்னு தெரியலையே. எங்கே போட்டிருக்காங்களே தெரியலையே. போட்டாங்களா இல்லை இங்கே போடல, வேறு எங்கேயோ போட்டிருக்காங்க. அங்கேயோ எலும்பு கூட கிடக்க. எலும்பு கூட பார்த்தாலே பக்குன்னு இருக்குது. வெறும் பொம்மையை எடுத்துகிட்டு அந்த கிளவி நம்ம இங்கே தான் அடித்தா. அந்த இடத்துலையே பொம்மை கிடக்கு. நம்ம மேலே போய் ஐயோ வந்துட்டாயா. இவளை முதல்ல காலி பண்ணணும். தொட்டியில் வந்து சிலிண்டரையா பொம்மையை போட்டான்னா போயிடுவாள். அவள் போயிட்டான்னா நம்ம கொஞ்சம் லைஃபு கொஞ்சம் இதாகும். பயம் இல்லாமல் இருக்கும். திடீர்னு வந்து பயமுடுத்துருவா அவள். ஐயோ அவள் பயமுடுத்தலை. ரெண்டா கல்லமாக எங்கடா தொட்டி எங்கடா தாண்டா மேலே ஏன்டா போகிறோம். ஆஹா இது ஓட்ட வழியாக தான் ரூமுக்கு போய் ஆகணும்ல. சரி குதிப்போம். காலை உடஞ்சிட்டா. ஐயப்பா காலை உடச்சி விட்றாங்களப்பா. சரி பரவாயில்ல, இங்கே வர மாட்டாங்க. நம்ம தொட்டியில் போட்டுருவோம். நீ வேற பாட்டு பாட போறியா சிலிண்டரியா. ஆடு பாம்பே வேலையாடு பாம்பே பாடு. ஆஹா என்ன கொடுத்த. அங்கே ஏதோ ஒரு சாவி கொடுத்துருக்க. என்ன சாவினதுலேயே சேஃப்டியா.
இந்த சேஃப்டிக்குள்ளே ஒன்றுமே இல்லைச்சுக்க, செத்து பேயா போன உடனே வந்து நான் ஒன்று போய் கொன்னுருவேன் பார்த்துக்க. அது ஏதாவது இருக்கணும் உள்ள. என்னடா அது லிஃப்ட்டே அகல பாதாள மாரி கட்டியிருக்காங்க. பாம்பு தான் வந்து நுழைஞ்சி போக முடியும் உங்களுக்கு. லிஃப்ட்டுன்னா எப்படி போகணும்? இவனும் லிஃப்ட் எப்படி கட்டி வச்சுருக்காங்க? கயிறு கட்டி தான் இறங்கணும் உங்களுக்கு. பரவாயில்ல, இது ஒரு பலவை ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கு பேர் லிஃப்ட்டு. அந்த பலவையில் உட்காந்து போவோம். பலவை ரெண்டாக உடையாமல் இருந்தால் சரி. லிஃப்ட்டுக்கு பட்டனை அழுத்திட்டு உள்ளே குதிச்சிடணுமா? ஏன்டா கால் உடஞ்சிடாதாடா? எப்படிலாம் லிஃப்ட்டு தயார் பண்ணி வச்சுருக்காங்க பாரு. ஆள் பயங்கரமான மொட்டை தலையார பணம் போலக்கு. பெரிய வில்லனாக இருந்திருப்பான் போலக்கு உயிரோடு இருக்கும்போது. இங்கே வந்துடுவாங்களா என்னன்னு தெரியலையே. இதில் ஏதாவது இருக்கா? நமக்கு ஏதாவது சேஃப் கீ கிடச்சிச்சு, வெப்பன் கீ கிடச்சிச்சின்னா மொட்டை மண்டையன் ரூமுக்கு போய் வெப்பனை எடுத்து அவங்க மண்டையெல்லாம் ஒரே அடி அடிக்கலாம். இது சேஃப் கீயை வச்சு என்னத்தான் இருக்குதுன்னு தெரியலையே. எங்கேயாவது போனால் வந்துடுவாங்கன்னு வேறு பயமாக இருக்குது. கைஸ் பார்த்து போவோம். எப்படி தான் போகிறதுன்னு தெரியலையே. இந்த வீட்டுக்கு தலைவாசம் இந்த தான் இருக்குது. இதுக்குள்ளேயும் ஒரு கீயா? அந்த ஷெட் கீயை அங்கேயே கொடுத்துக்காமலடா. சேஃப் கீயை போட்டு அதுக்குள்ளே ஒரு டப்பாவை போட்டு அதை தேடி கண்டுபிடிச்சி ஷெட் கீ கொடுத்துருக்கீங்க. இதுக்கு நான் போகிறதுக்குள்ளே என்னை போட்டு தள்ளிட்டாங்கன்னா நாங்கள் மண்டையாக போட்டுற வேண்டியதான். ஏன்டா அப்படி இருக்கீங்க? சரி வா. இதுலாம் என்ன இருக்குது? இதுலேயும் ஒன்றும் இல்லை. என்னங்கடா எல்லாம் ட்ராப் வச்சுருக்கீங்களா? ஒரு எம்டியாகவே இருக்குடா. ஆனால் நிறைய ட்ராப்பு மட்டும் போட்டு ஆளை கொண்டு வர்றீங்கடா. சரி வாங்க கைஸ் போவோம். ஷெட்டை திறந்து பார்ப்போம். ஷெட்டிலையாவது ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். திறக்கிற இதில் மண்டையிலே வந்து போட்டோன்னா என்ன பண்ணுறது? பார்ப்போம் இருக்கானா இல்லை. சரி ஓகே. ஜென்ரேட்டர்லாம் வச்சுருக்காங்க. ட்ரெயின் கீ. அட பாவிங்களா, ஒரு கீயை கொடுத்தீங்க, அது திறந்தா இன்னொரு கீயை கொடுத்தீங்க. அதை இது வந்து ஷெட்டை திறந்தா அதுக்கும் ஒரு கீ கொடுத்துருக்கீங்க. அதுக்கு இதை கீயை நேராகவே கொடுத்துருக்கலாமாடா? ஒரு கீ எடுக்கிறதுக்கு 9,000 கீ எடுக்கணுமாடா? நான் நல்லா வருவீங்கடா நீங்கள். ஆட போங்கடா உங்கங்கா பசங்களா. என்னது ஜென்ரேட்டர் துருப்பிடிச்சி கிடக்கு? என்ன ஏன் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம்? வெளில போவோமே. வெளியில் போய் தப்பிப்போம். இங்கே நின்றா நின்றுக்கிட்டே எங்கேயா வச்சு அடக்கம் பண்ணுறாங்க நம்மளை. வெட்டி முதலைக்கு பீஸா ஓட்டு விட்ருவாங்க. போவோம். எங்கே இருக்காங்கன்னு தெரில. வெப்பன் கீயை வச்சு வெப்பனை உண்டிக்கோலை எடுத்தோம்னா இந்த கல்லை கலெக்ட் பண்ணிப்போம். உண்டிக்கோலை எடுத்தால் மொட்டை மட்டையை போட்டு துப்பாக்கியை பிடிங்கலாம். துப்பாக்கியை பிடுங்கணுன்னா நம்ம கொஞ்சம் பயம் இல்லை. அவங்கள சுட்டு கொஞ்சம் நேரம் வரமாட்டாங்க. அதுக்குள்ளே போய் எப்படியாவது ட்ரெயின் எஸ்கேப் ஆகிடலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒட்டஞ்ச காராக தகர டப்பா காராக இருக்குது. 1987 1947ங்கிற மாதிரி ஓல்டு காராக இருக்குது. ஐயோ வந்துட்டான்டா. ஓடுறா சுட்டான்டா. முடிஞ்சு போச்சு உன் சோழி. நல்ல வேலை மொட்டை மண்டை எனக்கு கண்ணு சரியாக தெரியாதுங்கிறதுனால சுட தெரியாத பயலாக இருக்கிறதுனால தப்பிச்சாச்சு. குறி பார்க்க தெரியாதவங்களாம் பேயா வந்து கண்ணு வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்கான். ஆனால் ஸ்டைலாக மட்டும் நடக்கிறாங்க. வேறு லெவலாக. இங்கேயே வந்து நுழைஞ்சிட்டு இருக்கோம். இங்கே நுழைஞ்சா ஒரு புரோஜனமும் இல்லை. வெளில போய்டுவோம். அவன் மொட்டை மண்டைக்கு கண்ணு தெரிஞ்சிருக்காது. நம்ம தான் ஒடியாந்துட்டோம்ல. அதனால் வந்து வெளில போகிறது தான் நல்லது. இங்கே நின்றுட்டு இருந்தோம்னா சங்கு ஊதிடுவாங்க. வெளியில் போனாலும் ஊத தான் செய்வாங்க. அதுக்காக இங்கே இருந்தாண்டா கேமே முடிஞ்சு போடும். எப்படியாவது நம்ம தப்பிச்சாகணும். போன கேமில் தான் 5 இல்லை கொன்னாங்க. இதுலேயாவது ஒரு தடவை தான் செத்துருக்கோம். 2வது தடவை சாகாமல் எஸ்கேப் ஆக முடியுமா? ரொம்ப கஷ்டம். பார்ப்போம். சீக்கிரமாக போயிடணும். எப்படியாவது தப்பிச்சு போயிடணும். அடாடாடா எப்படி போகிறதுன்னு தெரியலையா? இவங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது. இன்னும் சொட்ட மொட்டத்தலை கிராணி கிளவி. இந்த கிளவியெல்லாம் பார்த்து நம்ம பயப்பண்ணுட்டு இருக்கேன். நினச்சாலே காமெடியாக இருக்குது. கல்லையாவது எடுத்துப்போம். எங்கே வெப்பன் கீ எடுத்தால் எங்கே இருக்காங்கன்னே தெரியலையா? இது என்னது இது? இதுலேயும் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. எல்லாத்துலேயும் முட்டையாக போட்டு வைக்கடா. எதுக்கு அதுக்கு மூடி வச்சுருக்கீங்க? கொளுத்தி விட்ருங்களா பேசாமல்? இந்த வீட்டையே பேசாமல் கொளுத்தி விட்டுலாமா? இது என்னது? இது ஒரு வெப்பன் கீ மாரி கிடக்கு. என்னன்னு தெரியலையா? காசா என்னமோ தெரியலையா? சரி பார்ப்போம் என்னென்னு இதுன்னு டப்புன்னு. வெப்பன் கீ தான் அதுவும் வெப்பன் கீ மாரி தான் இருந்துச்சு. என்னமோ எதையாவது எடுத்துகிட்டு போய் டக்குன்னு வந்து உண்டிக்கோலை எடுப்போம். நம்ம 2 கல் எடுத்துட்டோம். உண்டிக்கோலை மட்டும் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் வருவாங்க, டக்குன்னு வந்து விடுவாங்க. வந்து மண்டையிலே போட்டு விட்ருவாங்க. உஷாராக தான் போகணும். இதுவே என்ன லிஃப்ட்டு வயங்கின்னு போயிட்டுருக்கு மேலே. இந்த லிஃப்ட்டில் போயிட்டு டைனிங் டேபிளில் நிறையா இருக்குது. சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட்டாவது போகலாம். பசிக்குது. அலைன்னு அலைஞ்சோம். ஒரு சாப்பாடு கூட கிடையாது. நம்ம பசிக்கிறோன்னா நம்மளை வெட்டி சூப்பு வச்சுருவாங்க. சூப்பு வச்சுட்டு ஜாலியாக இருப்பாங்க அவங்க. ஆனால் டைனிங் டேபிள் எம்டியாக இருக்குது. யாராவது உள்ளே வந்தால் ஆளுங்களை வெட்டி சூப்பு வச்சு விட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க. இவ்வளோக்கு இல்லை எலும்பு கூட மட்டும் விட்டு வச்சுட்டாங்க. வாங்க கைஸ் போவோம். ஏன்னா யாரையுமே காணும். எங்கேருந்து வராங்கன்னு தெரில. ஆனால் போனோம் யாரையுமே காணும்.
ஆனால் வெளியில் போனால் டப்புன்னு வந்து ஒரே அடி அடிச்சு போடுறாங்க. இந்த வீடை வேற வந்து அரண்மனை மாரி இந்த சந்திரமுகி மாளிகை மாரி சுற்றி சுற்றி போயிட்டுருக்க வேண்டியதாக இருக்குது. அடிச்சாடா கிளவி, எங்கேருந்துடி வந்த கொன்னுட்டியடி கிளவி, கொன்னுட்டாடா கிளவி. மறுபடியும் 3வது நாளாக இன்றைக்காவது பார்ப்போம் தப்பிக்க முடியுமா என்னன்னு தெரியலையே. 2 நாள் போட்டு சமாதி கட்டிட்டாங்க, கொன்று புதைச்சி விட்டாங்க. இந்த ஒரு கிழவனும் கிளவியும் இருந்துக்கிட்டு நம்மளை கொள்றாங்களே. சிலிண்டரியாவையாவது போட்டு தள்ளியாச்சு, இந்த கிழவனும் கிழவினையும் வச்சுட்டு மாரடிக்க முடியலையே. 2 பேரும் எங்கேருந்து வராங்கன்னே தெரில. 2 பேரையும் வச்சோன்னா ஒருத்தன் இங்கேருந்து வரான், ஒருத்தன் அங்கேருந்து வரான். எப்படி இந்த அலாரம் இருக்கிற வரையும் தான் நம்ம வந்து அவங்கள வச்சுட்டு தப்பிக்க முடியும் இங்கே வர வச்சு. இதுவும் போயிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. சரி பார்ப்போம் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. எப்படியும் தப்பிச்சிடணும் இன்றைக்காவது, 3வது நாள்லையாவது தப்பிக்கணும். 5 நாள் வரையும் இழுத்துருவாங்களோ. இல்லை அந்த துப்பாக்கியை மட்டும் பிடிக்கணும். அந்த வெப்பனை எடுத்துகிட்டு துப்பாக்கியை மட்டும் பிடிக்கணும்னா கிழமையும் போட்டு தள்ளிடலாம். சரி பார்ப்போம் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரில. வராங்களா, வந்துட்டாங்க உங்களுக்கு. சரி போயிட்டே இருப்போம். போகிறாங்களா இல்லையா எங்கே போனாங்கன்னே தெரியலையா. இந்த சைடு போனாங்களான்னு தெரில. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கேருந்து வந்தாங்கன்னா நம்ம அங்கே எஸ்கேப் ஆகிடலாம். இல்லை அங்கேருந்து வந்தாங்கன்னா உள்ளே ஓட வேண்டியதான். உள்ளே குழக்குள்ளே போய் உருண்டு ஓடி இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்குன்னு வெளில வந்தோம் கொண்டு விடுவாங்க. இருக்கிற இடம் தெரியாமல் எதுக்குடா இருக்குன்னு வேறு வழி இல்லை, இல்லாட்டி சுட்டுருவாங்க. மறுபடியும் முதல்லேருந்து தான் அந்த கேட்டை திறக்கணும், பம்படிச்சுக்கிட்டே கிடக்கணும். அங்கே பற்றியா இங்கே போயிருக்காங்க தெரியாமல் விட்டுட்டோம். இதுகளை அழகமாக ஓடி இருக்கலாம். சரி பார்ப்போம். கொஞ்ச நேரம் உள்ளண்டா கிளம்ப அங்கே போயிட்டான். கிளவி இங்கே நிற்கிறா. கிளவி அங்கே போயிட்டான்னா நம்ம நைஸாக மேலே போயிடலாம். உள்ளே போனது தெரியாமல் நின்றாச்சு. சரியா தெரியாதுல கைஸ், நம்ம வந்து டக்குன்னு ஓடியாட்டோம். ஆனால் இங்கே வந்தாங்கன்னு தெரில. கிளவி போகிறா பாருங்க. கிளவி இருக்காளே, பயங்கரமான கிளவி வருவா. அப்போ வந்தானா நைஸாக ஓடிடுவோம். கிளவி வந்தானா ஆஹா பார்த்து விட்டாளே, இதுக்குள்ளே நுழைஞ்சனா பார்த்துட்டாண்டா இங்கே தான் வருவா. நம்ம அப்படியே வந்திருக்கலாம், தப்பு பண்ணியாச்சு. சரி என்ன பண்ணுறது, பார்த்துட்டா. பார்க்காம இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பார்க்காம இருந்தாலும் நம்ம நைஸாக ஓடி விடலாம். பார்த்துக்கிட்டா இதுக்கும் வெயிட் பண்ணி தான் அவனு, வேறு வழி இல்லை. எப்படியாவது கிளம்ப துப்பாக்கியை மட்டும் பிடிக்கிட்டோன்னு வச்சிங்களேன், உண்டிக்கோளாக இருந்தால் ஒரு அடி அடித்தாலும் தப்பிச்சிடலாம். கிளம்ப எங்கே போனான் அந்த 2 தடவை வந்துட்டு போனதுக்கு அங்கே வேறு ட்ராப் வச்சுட்டு போயிடுவாள்ல. ட்ராப்லேருந்து எஸ்கேப் ஆக முடியல. ட்ராப்பை வந்து மேலே ஏறி போனாலும் டக்குன்னு காலில் போய் மாட்டிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மேலே போக முடியல. இந்த வீட்டை பார்த்தாலே பயமாக இருக்கா. இவங்க தான் வீட்டை சுற்றி கட்டி வச்சுருக்காங்களே. இல்லை ட்ராப்பை எங்கேருந்து சரியாக கவனிக்கிறது. கண்ணு தெரியாத கிழவியே இந்த அளவுக்கு கரெக்டாக வரா. நம்ம வந்து கண்ணு தெரிஞ்சாலும் கண்ணு தெரியாத மாதிரி போக வேண்டியதாக இருக்குது. ஐயோ கிழமை எங்கே போனான், அந்த கிழமை வந்துட்டான். உள்ளே போயிட்டான், நைஸாக ஓடிடுவோம். ஆஹா டக்குன்னு வந்து அடிச்சிடாதீங்கடாடே, இதையும் 3வது நாளையும் முடிச்சு சோழியை முடிச்சு விட்றாதீங்க. அங்கே ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம்டா. எப்படியும் வந்து மாட்டி விட்றாங்கப்பா. டக்கு ஓப்பன் பண்ணு ஓடுறா கைப்புள்ள, தப்பிச்சிடு வேகமாக போடா. இப்படி போனேன்னா வந்து கொண்டுருவாங்கடாடே. எங்கடா போகிற, நேராக போடா. ஐயோ தப்பிச்சிடு. ஓடிடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பின்னாடியே வந்தாலும் வருவாங்க. எப்படியாவது மாடிக்கு போய் தப்பிச்சிருவோமா, மாடிக்கு தான் போய் தப்பிக்கணும். இல்லைன்னு சொன்னால் கொண்டு போய் வச்சுருவாங்க. என்ன அந்த வீட்டுக்கு தலைவாசம் எங்கே இருக்குன்னு தெரியல. சுற்றி போயிட்டுருக்கேன், மேலே போயிட்டுருக்கேன். என்ன அதுக்கு வெப்பனிக்கு எடுத்துகிட்டு கீழே போனால் மண்டையில் அடிச்சிருவாங்களா தெரியலையே நண்டே. சரி பார்ப்போம். யாரும் வராமல் இருக்கணும். மின்னல் வேகத்தில் போயிட்டுருக்கேன். தண்ணி லாரி எதுவும் குறுக்க வந்துடக்கூடாதுன்னு சொல்லுவானா வடிவேலு. அதேமாரி தான் இந்த கேமில் போக வேண்டியதாக இருக்குது. ஏதாவது லாரியை கொண்டு வந்து, லாரியை விட மோசமான பாவியாக வந்து மோதிடுவான். பயங்கரமான ஆள். ஈஸிலேயே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு. ஐயோ வந்துட்டாங்க. சுட்றா. ஆஹா நல்ல வேலை, மயக்கத்தில் இருக்காங்க. துப்பாக்கியை பிடிக்கிற வேண்டியதான். பிடிங்கி வச்சு போடுற மண்டையில். மக்கா வராத 2 நிமிஷம் 30 செகண்டு வர மாட்டாங்க. அதுக்குள்ளே எதையாவது எடுத்தால் தான் உண்டு. எங்கே எடுக்கிறது, ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. நம்மளை கொண்டு உதைக்க போகிறாங்க. 2 நிமிஷம் 30 செகண்ட் இருக்குது. அதுக்குள்ளே என்ன செய்யறதே தெரியலையே. வீட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது. எங்கேருந்து என்னத்தை செய்கிறது. சரி வாங்க போவோம். போய் பார்ப்போங்க. என்ன பண்ணுறது, கிழவங்களையும் அப்படியே குப்பரையை படுத்துருக்காங்க பாருங்க. அப்படியே மறைய கூட இல்லை. மறைஞ்சால் தான் வருவாங்க. அதனால் இப்போ தான் குப்பரையை படுத்துருக்காங்க. அப்படியே காற்றா கலந்துட்டாங்க உங்களுக்கு. நம்ம பார்ப்போம். கீழே போய் அந்த ரூமில் உள்ளதை உடைப்போமா.
அந்த ரூமில் உள்ளதை உடச்சிவிட்டு எஸ்கேப் ஆகிறத பார்ப்போம். துப்பாக்கி கையில் இருக்கிறனால கவலை இல்லை. இருந்தாலும் கிழமை பக்கத்தில் வந்தால் பட்டணம் பிடிங்கி போடுவாங்க காய்ஸ். கிழமை எந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையும் பார்க்கணும். அதில் புல்லட்டு வேறு எங்கே இருக்குன்னு தெரில. புல்லட்டு இருக்க மாட்டேது, ஒன்றும் இருக்க மாட்டேது. சரி பார்ப்போம். இதனால் சைக்கிள் வீல் மாரி போட்டு வச்சுருக்காங்க, என்னத்துக்கிட்டே தெரியலையே. சரி, இந்த குரோபார் இருக்குது, இதை வச்சு திறக்கலாம். இங்கே ரூமில் துப்பாக்கியை போட்டு போனால் துப்பாக்கி எடுத்துருவாங்க. குரோபாரை கொண்டு அங்கே போட்டு வருவோம். அங்கே போட்டு வந்துட்டு இந்த போட்டியை திறந்து பார்க்கலாமா? ஆமாம். தீப்பெட்டி வைங்களா. தீப்பெட்டி வச்சு என்னடா பண்ண போகிறோம் நான்? ஏன்டா அப்படி இருக்கீங்க? தீப்பெட்டி வச்சு என்ன பண்ணுறது? நான் தப்பிச்சு போகலான்னு பார்த்தா தீப்பெட்டி கொடுக்குறீங்க. அதை வச்சுட்டு நான் என்னடா பண்ண முடியும்? சரி பார்ப்போம். இந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிட்டு வந்துப்பாங்களா என்னான்னு தெரில. சரி பார்ப்போம். குரோபாரை வச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டு அந்த சென்ட்ரலில் கீழே. ஆனால் துப்பாக்கி வச்சு மேலே காக்காவை சுட்டோன்னா அதுகிட்ட என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு காக்கா வளர்க்குறான். அது கையை வச்சாலே கொத்துது. காக்காவா அது என்னான்னு தெரில. துப்பாக்கியோட இது இருக்குது, அதையும் எடுத்துப்போமா? இது என்ன காயின் வேறு இருக்குது. சரி எடுத்துப்போம். ஐயோ, காயின் எடுத்தால் கண்ணு விழுகுது. இது என்னடா கொடுமை. ஒரு காயின் எடுத்து பாக்கெட்டில் வைக்க முடியாதா? கண்ணு கீழே விழுகுது. சரி வா, மேலே போய் காக்காவையாவது சுட்டுட்டு வருவோம். காக்காவை சுட்டு எவ்வளோ பெரிய எஸ்கேப்பு பிளான் பண்ணால் கடைசியில் காக்காவை சுட வச்சுட்டாங்களே. என்ன இருக்குது? ஆஹா, ட்ரெயின் எஸ்கேப்புக்குள்ளே இது இருக்குது. அதை வச்சு நம்ம எடுத்துக்கிட்டு எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் இருக்குது, அதை வச்சு எலக்ட்ரிக் ஆன் பண்ணோன்னா ட்ரெயின் எஸ்கேப் ஆகிறதுக்கு அது ஒரு வழி. ட்ரெயினுக்கு இது. ஆஹா, துப்பாக்கி இங்கே போட்டுருவோம். ஏன்டா கீ எடுக்க முடியாது? ஓகே, ட்ரெயின் எஸ்கேப் கீயும் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு கொண்டு போய் அங்கே போட்டுவிட்டு துப்பாக்கி எடுக்கணும். துப்பாக்கி மட்டும் கையில் இல்லைன்னா அவன் நம்மளை போட்டுருவான். கொஞ்சம் உஷாராக இல்லை. இங்கே மேலே வரமாட்டான். இருந்தாலும் கீழே எடுத்துகிட்டு போகணும். கீழே எடுத்துகிட்டு போய் சுட்டுணும். அவன் வந்துட்டானா என்னன்னு தெரில. டைம் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. அவனு 2 நிமிஷம் 30 செகண்டு தான் வராமல் இருப்பாங்க சுட்டா. அதுக்கப்புறம் மயக்க தெளிஞ்சு எழுந்திரிச்சு நம்மளை போட்டு தள்ளுருவாங்க. நம்ம கீழே இறங்கி போயிட்டு உஷாராக போகணும். இருந்தாங்கன்னா சுட்டுணும். அதுக்கு முதல்ல நமக்கு துப்பாக்கி கன்று தோட்டா இருக்கணும். தோட்டாவே இல்லை. இதான் இதில் ஒன்று இருக்குது. ஒன்றை வச்சுட்டு நம்ம எப்படி அவனை சுடுறது? 2 பேரில் இருக்காங்க. உஷாராக ஒரு கிளவி போகுது பாருங்கள். இந்த கிளவி வயசான காலத்தில் எங்கே தான் போகுதுன்னு தெரில. சுட்டாச்சு கிளவியை. எப்படி சுட்டாச்சு. எப்படி சுட்டோன்னு நமக்கே தெரில. ஆனால் ஆஹா, கிளவி மேலே பல்ல பார்க்க கிளவி பயங்கரமான ஆளாக இருக்காயா. இப்படி நல்ல வேலை கட்டில் இருந்துச்சு நுழைஞ்சோம். இல்லாட்டி நம்மளை 3ஆவது நாளும் முடிச்சிருப்பாங்க சோழியை. 4ஆவது நாளுக்கு போயிருப்போம். இந்த 3ஆவது நாளில் முடிச்சுட்டு 4ஆவது நாள் போயிட்டோன்னு வச்சிங்களேன், துப்பாக்கி அவன் கைக்கு போயிடும், கிழவன் கைக்கு. நல்ல வேலை தப்பிச்சோம். துப்பாக்கி இருந்தால் அவனை சரியாக சுட முடியலையே. சரி பார்ப்போம். வேறு குண்டு எங்கே இருக்குது? சுச்சோ, கிழவன் வரான். ஓடு. கிழவன் நைஸாக பிடிச்சான். சோழியை முடிச்சு விட்ருவான். ஆஹா, கீழே குனிஞ்சு பார்த்தாண்டா கழுத்துலேயே போட்டு துப்பாக்கி ஓடின்னு விடுவான். நல்ல வேலை குனியில். கிழவனுக்கு குனிய முடியாது. முட்டி வலினால விட்டுட்டான். முட்டி செத்த கிழவனா என்ன வேகம் போகிறான்ப்பா. போகலாமா? போனோன்னா மண்டையிலே அடிச்சிருவான். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமா? வெயிட் பண்ணி பார்த்துட்டு போவோம். அப்போ தான் பெஸ்ட்டு. இல்லைன்னா நம்ம மண்டையிலே தட்டி விட்ருவான். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கிழவன் நல்லா ஒரு பயங்கரமான ஆளாக இருப்பான் போலக்கப்பா. பியானாலாம் வச்சுருக்காங்க. இந்த மாடிப்படியில் ஏறி போயிட்டு மேலே ஏறி தற்கொலை பிடிப்போமா? தப்பிக்க முடிகிற மாதிரி தெரியலையே. தற்கொலை பண்ணி தான் சாவணும் உங்களுக்கு. எதுக்கு இந்த ரூமுக்கு வந்தோம் நமக்கே தெரியலையே. சரி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இங்கே வருவானா? இங்கே வந்தான்னா சுட்டுட்டு போயிடலாம். இல்லைண்டா நம்ம லிஃப்ட்டுக்கு போய் லிஃப்ட் வழியாக கீழே போயிடுவோமா? கீழே போயாவது பார்ப்போம். என்ன பண்ணுறது தெரியலையே. கிழவனுக்கு வீல் சேர்லாம் இருந்திருக்குப்பா. வீல் சேர்லேருந்து தள்ளிட்டு போய் கிழவன் தான் இப்போ மேஜ நடை போட்டு நம்மளை போட்டு தள்ளுறானா? பயங்கரமான ஆளாக இருப்பான் நம்மளுக்கு கிழவன். ஐயா போய் பல பேரை போட்டு தள்ளியிருக்கானே. உயிரோடு இருக்கும்போது என்னென்ன வேலை கட்டியிருப்பான் அவன். சரி பார்ப்போம் என்னான்ட்டு. சீக்கிரம் போவோம். எங்கே போகிறது தெரியல. எங்கே போனாலும் பயமாக இருக்குது. துப்பாக்கி தோட்டாவது இருந்துச்சே. இதில் போவோமா? இதில் போய் குதிச்சோன்னா நம்மளை சோழி முடிஞ்சிடுமே. கை காலில் உடச்சிக்கும். அதுக்கப்புறம் கிழமை மாரி நடக்கும் போக வேண்டியதான். நொயின்ட்டு. சரி பார்ப்போம். கீழே போயாவது பார்ப்போம். வெளியில் போய் நின்றோன்னா வருவான் கிழவன். டப்புன்னு சுட்டுட்டு நம்ம பார்க்குற வேலையை பார்த்து தப்பிச்சிடலாம். எஸ்கேப் ஆகிடலாம். வெளியில் போய் நின்றுமா? இங்கே இருப்பாங்களா என்னன்னு தெரியலையே.
வெளியில் போகிறதுக்கே பயமாக இருக்குது. இருந்துட்டாங்கடா, என்ன பண்ணுறது? இதில் ஏதாவது டீ இருக்கா? சரி பார்ப்போம். மேலே போவோம். மறுபடியும் மேலேயா? யாரும் எங்கானு? சரி பார்ப்போம். எப்படிலாம் வந்து பட்டன் நமக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள் கைஸ். மேலே போயிட்டு சைடில் வழியாக பட்டன் நமக்க வேண்டியதாக இருக்குது. எப்படியாவது எங்கே போகிறதுன்னு தெரியலையா? எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இந்த ஊருக்கு தலைவாசல் எங்கே இருக்குன்னே தெரில. நானும் வந்து 3 நாளாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டை, தப்பிக்க முடில. ஒரு கிழவி வந்துட்டு நம்மளை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. பார்ப்போம். துப்பாக்கியை போட்டால் இங்கே வருவானா? இங்கே ஆப்போசிட் சைடு வருவான் நம்மளுக்கு. ஆப்போசிட் எங்கே வருவான்டே தெரில. எங்கேயாவது வந்துட்டு போகிறான். துப்பாக்கி எடுத்து அவன் மண்டையில் போடுவோம். துப்பாக்கி போட அந்த சத்தத்துக்கு அந்த சைடு வருவாங்க. அப்போதைக்கு நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். கைஸ் என்ன பண்ணுறதே தெரில கைஸ். இவனுங்களுக்கு நம்ம என்ன பயப்பட வேண்டியதாக இருக்குது. சே, எப்படியாவது இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகணும். ட்ரெயின் எடுத்துக்கிட்டு அவனை மொட்டை மண்டையெல்லாம் ஏற்றி தள்ளி அரைச்சி தள்ளிட்டு போயிட வேண்டியதான். வேறு வழி இல்லை. அவனை அரைச்சா தான் நம்ம வெளியில் போக முடியும். உங்களுக்கு இல்லாட்டி போக முடியாது நினைக்கிறேன். நம்ம வெளியில் போய் நின்றோன்னா வருவாங்க சுட்டு நம்ம வந்து வெப்பனுக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வெப்பனுக்குங்கிறானே அது என்னது ட்ரெயினுக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் செட் பண்ணிவிட்டு எஸ் ஆகிடலாம். எப்படின்னு பார்ப்போம். ட்ரெயின் டிக்கெட்லாம் வேறு வாங்கணுமே. அதுக்கு வேறு காசு எங்கேயும் இருந்துச்சு. தேங்காய் எங்கேயோ போட்டோன்னு எனக்கே தெரியல, மறந்து போச்சு. இந்த வீடு சின்னதாக இருந்தால் பரவாயில்ல, இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது. சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. இல்லை போதா குறைக்கு பக்கத்தில் வேறு வீட்டை சுற்றி 6 மாரி வெட்டி விட்டு அதுலேயும் முதல்ல எதுக்கு போட்டு வச்சுருக்காங்க. முதலைக்கு உணவாக்கிடுவாங்க பிள்ளைங்க நம்மளை. இந்த நின்றாண்டா அந்த கார்னர்லேருந்து வருவாங்க. அப்படியே டப்புன்னு சுட்டுட்டு உள்ளே போயிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். எப்படியாவது எஸ்கேப் ஆகிற உள்ள எல்லா கீஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ட்ரெயின் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடலாம். வருவாங்களான்னு பார்ப்போம். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து எப்போ வராங்கன்னு தெரியலையே. நம்ம நேராக உள்ளே போய் சுட்டுடலாம். ஆனால் எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது. டக்குன்னு வந்து கிளவி மண்டையிலே அடிச்சுட்டு வா. அடிச்சுட்டானா கிளம்ப துப்பாக்கியை பிடிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல கேஸ். பார்ப்போம் என்னான்ட்டு. சீக்கிரம் தப்பிக்கணும். இவங்க டார்ச்சர் தாங்க முடியல. நம்ம நிற்கிறப்ப வரமாட்டாங்க. நம்ம கையில் கன்று இல்லைன்னா அவங்க சீக்கிரமாக வந்து அடிச்சு விடுவாங்க. கன்று இருக்கிறப்ப வந்து நம்ம தேடிட்டு நிற்கணும், எங்கடா போனீங்க அப்படின்ட்டு. சரி இவனை வரவே மாட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போனோங்க. டக்குன்னு எங்கேருந்து வந்து அடிச்சிருவாங்க. கிளவியை வச்சுக்கிட்டு ஐயோ அந்த கிளவி இருக்காளே, சரியான டேஞ்சர் கிளவி. வீட்டை பார்த்தீங்களா இல்லையா, பயங்கரமாக இருக்கா. கிளவி வரா. ஏய் கிளவி இங்கே வாடி, உன்னை சுற்றி தள்ளிட்டு போகிறேன்டி. எங்கடி போனேன்? ஏய் குருட்டு கிளவி, நான் வேகம் வந்து அடிப்பேன். கையில் துப்பாக்கி இருக்குது, வரியாடி நின்று வரவே மாட்டேங்கிறேன். உன்னோட டார்ச்சர் பெரும் டார்ச்சர் குருட்டு கிளவி, சீக்கிரம் வாடி. கிளவி வாடி சீக்கிரம். உன்னை சுட்டு தள்ளிட்டு உன் புருஷனுக்கு மொட்டை மண்டையும் சுட்டு தள்ளிட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆயிரானா இல்லையான்னு பாரு. என்னையா நீங்கள் கொண்டு சூப்பு வச்சு போடணுன்னு பார்க்குற? உன்னோட காக்காக்கே உணவாக்கலான்னு பார்க்குறியா? அது என்னென்னா என் கையை கொத்துது. அதையும் சுட்டு தள்ளிட்டேன். ஒன்று சுடுறனா இல்லையான்னு பாரு. சுட்டாலும் ஒன்று சாவடிக்க முடியல. எத்தனை தடவை செத்தாலும் வந்துடுறேடி கிளவி. எங்கடி போய் தொலைஞ்ச? துப்பாக்கி இருக்கும்போது வர மாட்டேங்கிறேடி. மற்றபடி சல்லுன்னு வந்து மண்டையிலே அடிச்சு போடுறேன். எந்த சைட்லேருந்து வருவாள்னு வேறு பயமாக இருக்குது. இந்த கதவு வழியாக நைஸாக வந்துடுவாளா தெரில. எப்படி தான் இப்படி நடக்கிறான்னு தெரில. கிளவி என்ன வேகம் போகிறாப்பா. ஐயோ பைக்கெல்லாம் ஓவர்டேக் கிளம்ப வரான் மொட்டை. ஏய் வாடாடே. சுட்டாச்சு கிளவனை 2 நிமிஷத்துக்கு வரமாட்டான். 2.30 நிமிஷத்துக்கு வரமாட்டான். நல்லாதான் போச்சு. ஆனால் கிளவி வரணுமே. கிளவனை சுட்டா டக்குன்னு வருவாளே கிளவி வந்தான்னா அவளையும் சுட்டுடலாம். அவளை தனியாக சுட்டா அவனுக்கு ஒரு டைமு, இவனுக்கு ஒரு டைமு. 2 பேரும் ஒரே டைமாக 2 நிமிஷம் 30 செகண்ட் வராமல் இருந்தால் தான் நம்ம வந்து சரசன்னு எல்லாத்தையும் எடுத்து வரா பாரு கிளவி. வாடி சாவறதுக்கிட்ட வந்துட்டா சாவ வந்துட்டா. நம்ம வேலையை பார்க்குறோம்டா டேய். நம்ம இன்னைக்கு தப்பிக்கிறோம். 2 நிமிஷம் 30 செகண்டில் என்னத்தை போய் எடுக்கிறது இல்லையா? ஐயோ இங்கே போயிடு. இந்த வீட்டை விட்டு வெளியில் வீட்டை சுற்றுறதுக்கே 1 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு. துப்பாக்கி தோட்டா இருக்கா? ஏதாவது இருக்கா? இன்னும் இருக்குது. பரவாயில்ல, தோட்டாவது போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் பழைய தகர டப்பாவெல்லாம் காருன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஆஹா, துப்பாக்கியை போட்டு மூடிடுவோம். தெரியுது, எடுத்து போடுவாங்க. நல்லா போட்டு மூடுவோம். இல்லாட்டி கிளம்ப டக்குன்னு வந்து தூக்கிட்டு போட்டான்னா நம்மளை போட்டோம் ஒரே போட. நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கீழெலாம் எடுத்து அவங்க ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுவோம். இதுக்கே 1 நிமிஷம் ஆகிப்போச்சு. இன்னும் ஒரு 1.5 நிமிஷம் தான் இருக்குது. கிழவனை வேறு முதல்ல சுட்டாச்சு. அவன் சீக்கிரமாக வந்து போடுவான்.
என்ன பண்ணுறதுன்னு தெரில. வேகமாக போடாடே வேகமாக போடாடே. என்ன அது இந்த குரோபார் இருக்குது, குரோபார் எடுத்து என்ன செய்யலாம், மேலே உள்ள அந்த பொட்டியை ஓப்பன் பண்ணணுமா? அந்த பொட்டியை ஓப்பன் பண்ணோம்டா சென்ட்ரல் ரூமுக்கு இந்தான இருக்க பொட்டியை ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. அதில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அதுக்குள்ளே போகாட்டி அவனை வந்து விடுவாங்க போலக்க. என்ன இருக்குன்னு தெரியல இதெல்லாம். இதெல்லாம் எப்பயோ பார்க்க வேண்டியது இப்போ பார்க்குறோம். ரொம்ப டிலே. உண்டிகோல் கிடக்கு கீழே. அது வந்து தேவைப்படாது இப்போ. நமக்கு தான் துப்பாக்கி காரில் வலிச்சு வச்சுருக்குமே. அவன் எடுக்காமல் இருக்கணும். எடுத்தானா நம்ம மண்டையிலே சுட்டு போடுவான். நம்ம மேலே போய் பார்ப்போம். மேலே என்ன இருக்குது? மேலே தான் எல்லாத்தையும் எடுத்தாச்சே. அந்த சென்ட்ரல் ரூமுக்கு இந்தான ரூமில் போயிட்டு நம்ம குரோபா அந்த பொட்டி இருக்குல்ல, அந்த பொட்டியை திறந்தா ஒன்றுமே இருக்காது அந்த பொட்டிலையும். அதுக்கு தான் இப்படி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். என்னடா மேலே ஏறும், மேலே போகுது, கீழே வர மாட்டேங்குது. டேய் எங்கடா அந்த ஓட்ட வழியாக குதிரா, காலை உடச்சிக்காம குதிரா. டே குதிரா, என்னடா நீனு சுற்றி வந்துகிட்டு இருக்கோம். அந்த ஊருக்கு தலைவாசம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டுருக்கோமே. எப்படியாவது போய் அந்த பொட்டியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்ன இருக்க போகுது, 10 ரூபாயும் தாரேன், உதப்பு பட்டும் தாரேன் அப்படிங்கிற மாதிரி 1 ரூபா காசை வச்சுருப்பாங்க. இல்லைப்பா, இது கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு கீ கொடுத்துருக்காங்க. அதுவும் ட்ரெயின் சம்மந்தப்பட்ட கீ தான். என்ன அந்த ஆக்சிலோமீட்டர் ஒரு கீ போட்டிருக்காங்க. என்ன கீயோ சரி போங்க. 3 டிக்கெட்டை எடுக்கல. காயின் வேணும். அந்த காயின் எங்கே போட்டோன்னு தெரியலையே. தேங்காய் உடைச்சோமா உடைக்கலையா? இவனும் கொன்று புதைச்சது, நம்மளை புதைச்சதில் நம்ம என்ன ஏஞ்சோன்னு நமக்கே மறந்து போச்சு. எங்கே போகிறோன்னு தெரியலையா? எங்கே போகிறோம்? அவங்க வந்துருப்பாங்க. டைம் ஆயிடுச்சு. எப்படியும் வந்து நமக்கு துப்பாக்கி எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. இதுலேயே கீ கிடக்கு, நமக்கு ட்ரெயினுக்கு தேவையான கீகள் கிடக்கு. அந்த ஃபியூஸ் எங்கே போட்டோம் தெரியலையே. சரி, எங்கேயாவது மேலே தான் எங்கேயாவது போட்டிருப்போம், பார்த்து எடுத்துக்கலாம். நம்மளை கொல்லாமல் நம்ம தப்பிச்சா சரி. இந்த ட்ரெயின் கீ இருக்குது, அந்த இன்னொன்று சேஃப் கீயும் ஆக்சிலோமீட்டர் கீயும் இருக்குது. நம்ம ஃபியூஸ் கீ வந்து போகணும். அண்டர் கிரவுண்டில் போயிட்டு அந்த ட்ரெயினுக்குள்ளே ஃபியூஸு இதை போட்டுட்டு இந்த ஆக்சிலோமீட்டரையும் ட்ரெயினுக்கையும் போட்டால் எஸ்கேப் ஆகிடலாம். இந்த போட்டு வந்தோன்னா இங்கே வருவாங்களா? அந்த காருக்கிட்ட போய் துப்பாக்கி எடுத்து பட்டுன்னு சுடுவோமா? சுட்டோன்னு மறுபடியும் வந்துடுவாங்கல்ல. அதனால் வந்து சுட்டு விட்டோன்னா அதுக்கப்புறம் இந்த வேலையை பார்க்கலாம். இல்லைன்னு சொன்னால் எங்கேருந்து வந்து சாவடிப்பாங்கன்னே தெரியாது. அதுக்கப்புறம் எத்தனை நாள் தான் சாப்பிட்றது? 5 நாளும் செத்து விட்டாங்கன்னா இந்த வீட்டிலே போச்சுருவாங்க நம்மளை. யார் அது மொட்டை மண்டை பளிச்சுன்னு தெரியுது. சன்லைட் இல்லாதப்பயே சன்லைட்டு மாரி தெரிகிறானே. வாடா மொட்டை, பார்க்கலையா நின்று? சாப்பிடாடே. செத்துட்டான்டா மொட்டை. அது 2 நிமிஷத்துக்கு மட்டும் செத்துருக்கான்டா மொட்டை மண்டே. கிளவி வரா பாரு. புருஷனை சுட்டோன்னே கிளவி அப்படியே கட்டை எடுத்துகிட்டு வரா. நீ கட்டை எடுத்துகிட்டு வந்தால் நாங்கள் கன்று வச்சுருக்கோம். நீ உன் மண்டையிலே சுரண்டிடுறி கிளவி. போய் போ. கிளவி அப்படியே பேண்டு படுத்து கிடக்காங்க. இன்னும் வெட்டி பேசாமல் நம்ம முதலைக்கு உணவாக போட்டுடலாம். இவங்களோட வச்சுக்கிட்டு நம்ம மாரடிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த செகண்டே எந்திரிச்சு வந்துடுவாங்க 2 நிமிஷத்தில். அதுக்குள்ளே நம்ம போய் என்ன எடுக்கிறது. இவங்க வந்து பயமுறுத்துறதுல நம்ம என்ன எடுக்கிறதுனே மறந்து போயிட்டோங்க. என்ன தான் எடுக்கிறதுன்னு தெரியலையே. சரி, எங்கேயாவது போய் பார்ப்போம். ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ணணும். இந்த காயினு கீழே போட்டோம், இங்கே தான் போட்டோமா? சரி, இதை எடுத்துகிட்டு போவோம். இதை எடுத்துகிட்டு போய் ட்ரெயின் டிக்கெட் எடுத்தோன்னா அந்த கத்திக்கிட்டே இருக்க பாருங்க ஒரு ரோபோட்டு. அந்த ரோபோட்டு கத்துறதை விட்டு தொலையும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம ஜாலியாக எஸ்கேப் ஆகிடலாம். ஜாலியாக எங்கேருந்து எஸ்கேப் ஆகிறது? அது வந்து அடிக்காமல் இருக்கணும். ஏற்கனவே ரத்த கலரி ஆகிப்போச்சு. அடிக்காமல் இருந்தால் தான் எஸ்கேப் ஆகலாம். இது வேறு தூக்கி அந்தானே போகிறோம்னு சொல்லிட்டு இங்கே போட்டோம். ஒழுங்கு அந்தானே போட்டுட்டு அந்த கீயெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுட்டு ஒன்றே போயிடலாம் நம்ம. இல்லைன்னு சொன்னிங்கன்னா அதை வேற எடுக்க மேலே ஏறி வரத்துக்கு 1.5 நாள் ஆகும். 4 மாதம் ஆனாலும் இந்த ஊரை சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும் போல. அது பண்ணுறது. அது எங்கே போட்டோம்? இங்கே தான் எங்கேயோ போட்டோங்க. அது ட்ரெயினுக்கு தான் இருக்குது. சரி, ஓகே, நல்லதாக போச்சு. இதுவும் கிடச்சிட்டு கீழே போய் போடுற டயத்தில் வந்துடுமா? அதுக்குள்ளே வந்தாலும் வந்துடும், சொல்ல முடியாது. உஷாராக போங்க. இந்த கிராணி கிளவி வீட்டை பார்த்தாலே பயமாக இருக்கே. ஐயோ, இந்த வீட்டெல்லாம் வந்து பார்த்தோன்னே சில பேர் செத்துருவாங்க பயத்துலையே. எப்படி இருக்குது பாருங்கள் வீடு. பயங்கரமாக இருக்குது. ஆனால் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வச்சுட்டுருக்கு. செத்து சாகிறதுக்கு முன்னாடி வேறு லெவல் அரண்மனையாக வந்திருக்கும் உங்களுக்கு. இது குட்டி யாரா அது நம்மளை வந்து அடித்தது? அடப்பாவிகளா, எங்கடா ட்ராப் போட்டு வச்சுருக்கீங்க மொட்டை மண்டைகளா? சுட்டாலும் நம்மளை சாவடிக்கிறாங்க, செத்தாலும் சாவடிக்கிறாங்க, சுட்டு போட்டு வந்தாலும் சாவடிக்கிறாங்க. இவங்கள்ட்ட தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏதோ துப்பாக்கி இருந்தாலும் சுட்டு விளாண்டு தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். அநேகமாக வந்துடுவாங்க. மறுபடியும் துப்பாக்கி எடுத்து ஒரு மண்டையிலே போட்டால் தான் எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறேன். இவ்வளவு எடுத்துகிட்டு போகிற இடத்துல குறுக்க வந்து மண்டையில் அடிச்சு விடுவாங்க.
நம்ம வந்து அநேகமாக இந்த துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு குண்டு இருக்கா இதில், குண்டு எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த முனையில் நின்றோன்னு வச்சுங்களேன், அழகாக வருவாங்க. வரும்போது டப்புன்னு சுட்டுட்டு எஸ்கேப் ஆகிடலாம். போனோன்னா அங்கே இருக்குது கண்ணும் தோட்டாவை எடுத்துக்கிட்டு வரட்டும், வந்தால் சுட்டுட்டு போயிடுவோம். இல்லைன்னு சொன்னால் நம்ம உள்ளே போய் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த 2 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ளே எஸ்கேப் ஆகிடலாம். எல்லாமே கிடச்சிட்டு நமக்கு ட்ரெயின் எஸ்கேப்புக்கு எல்லாமே கிடச்சிட்டு கிளவி இல்லைன்னு சொன்னால் இந்த 3ஆவது நாளே நமக்கு சமாதி கட்டி விடுவாங்க. நம்ம இங்கே நின்றுக்கிட்டே தான் இருக்கணும், வர மாட்டாங்க. நம்ம தேடுறப்போ வரவே மாட்டாங்க, எங்கே போய் தொலைஞ்சாங்கன்னு தெரில. ஆனால் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து அடிச்சு விடுவாங்க. இவங்கள்ட்ட உஷாராக இருக்கணும். கிளவி ஆஹா சாதாரண ஆள் கிடையாது கைஸ். இப்போ வருவாளுக்கு பாருங்கள், யார் வரா கிளவி. கிளவி வாடி கிளவி, கிராணி கிளவி, பயங்கரமான கிளவியாக இருக்கல. எங்கே போனான் இல்லையே, துப்பாக்கி கண்ணில் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வந்து அவள் அசால்ட்டாக அங்கே வேற எங்கேயோ போகிற மாதிரி போயிட்டா அவளுக்கு. ஆனால் பயப்பட மாட்டா கைஸ். நம்மளாம் ஒருத்தன் துப்பாக்கி வச்சுருக்கான கிட்ட போவே கையை தூக்கிட்டு ஹேண்ட்ஸப் ஆக்கிட்டு நின்றுவோம். இவளுக்கு துப்பாக்கி வச்சுருந்தாலும் நேராக வராளுங்க. சாவு பயம் கிடையாது. ஏதாவது செத்துட்டாங்களே, அதுக்கப்புறம் என்னத்த சாவு போகிறாங்க? செத்தவங்களுக்கு எப்படி சாவு பயம் வரும்? உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் சாவு பயம் வரும். அதான் பிரச்சனையே கைஸ். வரட்டும் கிளவி, கிராணி கிளவி, இங்கே இருக்க கிளவி, நீ வந்து தொலை கிளவி. உன்னை சுட்டு தள்ளிட்டா நான் போய் சீக்கிரம் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஒன்றும் பிடிக்கவே முடியலையே உங்களை. சரி பார்ப்போம், இங்கே நிற்போம். ஏன்டா எப்படி சொல்கிறது, நேராக சொல்ல முடியாது. நேராக போய் நின்றாலும் சொல்லலாம். சரி பார்ப்போம். இந்த மொட்டை மண்டை இந்த கேட்டு வழியாக வந்தாலும் வருவான். அதனால தான் பயமாக இருக்குது. என்ன செய்யறது இல்லையே. தகர டப்பாக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு வச்சுங்களேன், அவன் அங்கேருந்து வருவான், டப்புன்னு சுட்டுடலாம் கைஸ். பார்ப்போம். என்னடா ஆளையே காணும், எங்கே தாண்டா போனேன் மொட்டை மண்டை கைஸ்? எவ்வளோ நேரமாக நாங்கள் நிற்கிறோம் கைஸ், இன்னும் அழகான பார்த்தீங்களா? கிளவி இருக்காலே நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து ட்விஸ்ட்டு கொடுத்து பட்டுன்னு அடிச்சுட்டு போயிடுவாள். நம்ம எதிர்பார்ப்போம், அப்போ வரவே மாட்டாள். கையில் கன்று இருக்கும் போது வரமாட்டா. ஒன்றுமே இருக்காது, உண்டுக்கு ஒன்றும் இருக்காது, கன்று இருக்காது. சல்லுன்னு வந்து பட்டுன்னு சுட்டுருவாங்க. அடா மொட்டை மண்டை, எவ்வளோ பெரிய வீடு. பேய்ங்கெல்லாம் இவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சுருந்தா மனுஷங்க வாழ்கிறதுக்கே வீட்டை காணும். இவங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய வீடை கட்டி வச்சுருக்காங்க. ஜன்னலை பாருங்கள், 1000 ஜன்னல் வீடோ, பழைய காலத்து 1000 ஜன்னல் வீடு மாரி கட்டி வச்சுருக்காங்க கைஸ். யாரும் வரா மாதிரியே தெரியுது, ஆனால் யாரையும் காணும். டேய் எங்கடா போனா மொட்டை மண்டை, வாடா சுட்டமா போனோமான்னு வேலையை பார்ப்போம்டா. டே யாரா வர்றது? வர கிராணி கிளவி வீட்டுக்கு வந்ததுலேயே நமக்கு கிளம்பி உங்கள் கண்ணு தெரியாமல் போச்சு. வரா பார்த்தீங்களா, எங்கேயோ போயிட்டுருக்கா. கிளவி, நான் இங்கே தான் இருக்கேன், தெரியலையா உனக்கு? கண்ணு தெரியாது கிளவி, அடி குருட்டு கிளவி. துப்பாக்கி இல்லாட்டி துப்பாக்கி இருந்தால் வர மாட்டேன் கிளவி. மாட்டு கரெக்டாக சுட்டாச்சு. இவனாவது வரானா பார்ப்போம். இவன் வந்தான்னு வச்சுங்களேன், நம்ம டக்குன்னு சுட்டுட்டு வேலையை பார்க்கலாம். கிளவிக்கு 2 நிமிஷம் 30 செகண்ட் முடிஞ்சு தான் வருவானோ? இல்லை கிளவியை சுட்டுட்டோம்ல, வருவான், கண்டிப்பாக வருவான். அந்த வரான் பாருங்க. வாடா டேய் மொட்டை மண்டை, வாடா. ரஜினி மாதிரி ஸ்டைலாக நடந்து வர. வாடா டேய், போட்டாச்சு அவனே. இப்போ எஸ்கேப் ஆகிறோம்டா நம்ம. இதுதான் சான்ஸு. இதை விட்டோன்னு வச்சிங்களேன், நம்மளை போட்டுருவோம், தள்ளிடுவாங்க. இதுக்குள்ளே நம்ம எல்லாமே கிடச்சிருச்சு நமக்கு ட்ரெயின் எஸ்கேப்புக்கு. இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போனோம்னு வச்சிங்களேன், எல்லாத்தையும் எஸ்கேப் பண்ணிடலாம். இதை கொண்டு போய் ஒன்றா கொண்டு போட்டு வரத்துக்குள்ளே 2 நிமிஷம் முடிஞ்சு விடாமல் அதுக்குள்ளே எழுந்திரிச்சாங்கன்னா நம்ம கதையை முடிச்சு விட்ருவாங்க. துப்பாக்கி போட்டுட்டு எடுத்துகிட்டு போகணும். எங்கே இருக்குது இந்த வீட்டை சுற்றி எத்தனை தடவை சுற்றி வந்தாலும் சரி, இந்த வீட்டை எங்கே தேடுறதே பொழப்பாக இருக்குது. எங்கடா போய் தேடுறது? சீக்கிரம் போய் தேடி கண்டுபிடிக்கணும். எப்படி போடுறதுன்னு தெரில. சரி பார்ப்போம். எல்லாமே இதில் தான் கிடக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் எடுத்துகிட்டு போய் அவங்கள சுட்டு காலி பண்ணி முடிக்கணும். எங்கேருந்து சுடுறது? ட்ரெயினில் போய் எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். நான் போச்சு, எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நமக்கு பைத்தியம் முடிச்ச முழக்க. சீக்கிரம் போகணும். யார் ராத்திரி சவுண்டு கேட்குது? கதவை சாத்திட்டு போய்டுவோமா? கதவை சாத்தினா மட்டும் வரமாட்டாங்க பாரு. நான் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ போகிற சத்தத்துக்கே வந்துடுவாங்கடா. சரி போய் டிக்கெட்டை எடுத்துகிட்டு அந்த சவுண்டு விடும்ல, டிக்கெட்டை கொடுத்தா சவுண்டு விடுறது நிப்பாட்டிடும். அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. பிறகு வந்து தேடி வந்தால் தான் உண்டு. சவுண்டு விடுறதுனால வரமாட்டாங்க. வா டிக்கெட் டக்குன்னு டிக்கெட் எடு போ. அதுகிட்ட கூட அந்த மிஷின்கிட்ட கொடுத்தோன்னு வச்சிங்களேன், அது கத்துறது நிப்பாட்டிடும். எடுத்துக்கோ டிக்கெட்டை எடுத்துக்கிச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ட்ரெயின் கீயெல்லாம் செட் பண்ணணும். ட்ரெயின் கீயை செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அவனும் வராமல் இருப்பாங்களா என்னன்னு தெரியலையே. பார்ப்போம். டைம் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னே தெரில, சுற்றி வந்ததில்லை.
ட்ரெயின் ஆக்சிலரோமீட்டரை வந்து அதில் போய் செட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ஃபீஸ் கேரியில் செட் பண்ணிவிட்டு எஸ் ஆகிடுவோமா இந்த தடையாவது என்னன்னு தெரியலையே. எப்படியும் எஸ் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். எப்படியாவது ட்ரெயினில் எஸ் ஆகிடுவோம். கேட்டெல்லாம் சாத்தி விட்டு சீக்கிரம் போட கதவை துற. 1008 கீ வச்சுருக்காங்கப்பா ட்ரெயினுக்கு. டக்குன்னு ட்ரெயினை நம்ம சைக்கிளில் ஏறி மீச்சோமா அப்படின்னு தள்ளிட்டு போனமான் இல்லாமல் ட்ரெயினுக்கு என்ன இந்த கீயை போட அந்த கீயை போட அது என்ன கீனே தெரில. ஏகப்பட்ட கீயை போட சொல்கிறாங்க. போட்டுக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு கீயை. ஏறி பார்ப்போம். எதையாவது கீயை போட்டு விட்டு தப்பிச்சு போனால் சரி. இல்லைன்னு சொன்னால் அவங்க நம்ம அவிச்சு சாப்பிட்ருவாங்க. அவிச்சு சூப்பு வச்சு கோப்பையில் நம்ம கை கால் எலும்பெல்லாம் கடிச்சு திம்பாங்க. வெரி குட் அப்படின்ற தின்றுவாங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியாது. முடிச்சு விட்ருவாங்க. சோழியை முடிச்சு விட்ருவாங்க. அது வந்து தப்பிச்சு போகணும். ட்ரெயினில் ஏறி கதவெல்லாம் லாக் பண்ணிடணும். கதவெல்லாம் லாக் பண்ணால் தான் ட்ரெயின் போகும். இல்லைன்னு சொன்னால் ட்ரெயின் போகாது. டக்குன்னு பின்னாடி கேட்டு வழியாக ஏறி நம்ம குறவலை கொண்டு கடிச்சு விட்ருவாங்க. உஷாராக போங்க கைஸ். வாங்க பார்ப்போம் என்ன அடுத்து என்ன இருக்குது. அந்த இது ஃபியூஸ் கேரியரில் இருக்கா எலக்ட்ரிக் சுவிட்சு அதை கொண்டு போய் மேலே எல்லா சுவிட்சையும் தட்டி விட்டோன்னா ட்ரெயினில் ஏறிடலாமா? அவ்வளோதான் நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்டில் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் நம்மளை வந்து பேய் கடிச்சுப்படும். ஏன்டா நம்ம கிராணிக்கு வீடியோவை போடணுண்டா. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் போக முடியும் பார்த்துங்க. இல்லாட்டி போட முடியாது. சீக்கிரம் போங்கடா டேய். எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுவோம். இல்லைன்னு சொன்னால் நம்மளை வந்து சொல்லி முடிச்சுடுவாங்க. இந்த கதவை சாத்திடுவோம். இல்லை ஜன்னல் வழியாக பாஞ்சு வந்து கடிச்சிடுவாங்க. என்னடா செத்து நம்மளை விட மாட்டாங்க. இந்த கேட்டை வேறு சாத்தணுமா? இந்த கேட்டெல்லாம் சாத்துறதுக்குள்ளே நம்ம சொல்லி முடியும் நம்மளுக்கு. சரி ஓகே கைஸ் கிளம்பிட்டோன்னு நினைக்கிறேன். ராணி வந்து வண்டியில் ஏறிக்க போகுது. ஏறிடாத ஏய். நல்ல வேலை ரிவேர்ஸில் வர போகுது. ஒரு ரிவேர்ஸில் போய் வேகமாக போக போகிறாங்களாம்மா. ஆமாம் சரி ரைட்டு தப்பிச்சாச்சு. வணக்கம்டா மாப்பிள்ளை. சொட்ட தலையா என்னையா கொல்ல பார்த்த? ஏய் கிராணி கிளவி என்ன கொல்ல பார்த்தல்ல. 1 10 தப்பிச்சிட்ட மத்தியா செண்டல்லா உன்னை முதல்ல சோழியை முடிச்சாச்சு. ஓகே பாய்.